ஈரோடு கிழக்கு தொகுதி திமுக கூட்டணி வெற்றி. கோவை குனியமுத்தூர் பகுதியில் திமுகவினர் பட்டாசு வெடித்தும் இனிப்பு வழங்கியும் கொண்டாட்டம். ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான இடைத்தேர்தல் பிப்ரவரி 27 நடைபெற்றது. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் வேட்பாளர் EVKS இளங்கோவன், அதிமுக தென்னரசு, தேமுதிக ஆனந்த், நாம் தமிழர் கட்சி மேனகா உள்ளிட்ட 77 வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். மொத்தம் 75% வாக்குகள் பதிவாகின. இந்நிலையில் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி இன்று காலை துவங்கியது. காலை முதலே நடைபெற்ற பல்வேறு சுற்று வாக்கு எண்ணிக்கையில் திமுக கூட்டணி கட்சி வேட்பாளரான EVKS இளங்கோவன் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளரான தென்னரசுவை விட கூடுதல் வாக்குகள் பெற்று முன்னிலை பெற்று வந்தார். இந்நிலையில் வெற்றி உறுதியானதை கொண்டாடும் விதமாக கோவை குனியமுத்தூர் பகுதியில் திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் பட்டாசு வெடித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். தொடர்ந்து அந்த பகுதி வழியாக வந்த வாகன ஓட்டிகள் மற்றும் பயணிகளுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். இந்நிகழ்ச்சியில் கோவை மாநகராட்சி துணை மேயர் வெற்றி செல்வன், குனியமுத்தூர் பகுதி கழக செயலாளர் லோகு, தமிழ்நாடு காங்கிரஸ் மனித உரிமை துறை மாநில செயலாளர் இமயம் ரஹமத்துல்லா உட்பட திமுக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர்.